ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான 4 டைப் ஆஃப் சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நமக்கு சட்னி பண்ணுறதுக்கே ஒரு சில டைமில் ரொம்ப சோம்பலாக இருக்கும். வதக்கி அதை அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பலாக இருக்கிற டைமில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வதக்காமல் டைரெக்டாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கக்கூடிய 4 டைப் ஆஃப் சட்னி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சட்னி என்னென்னு பார்த்துடலாம். இது இன்ஸ்டண்ட்டாக அரைக்கக்கூடிய வேர்க்கடலை சட்னி தான். இதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த சின்ன சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நாட்டு வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 சைஸ் அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப நேரம் கெட்டு போகாமலும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைங்க. அப்போ தான் சட்னி அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கன்சிஸ்டன்சியுமே கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் அரைக்கிற சட்னி எல்லாமே ஓரளவு திக்காக தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தாளிப்பு சேர்க்க போகிறோம். பாருங்கள், திக்காக சூப்பராக இருக்குது. நம்ம தாளிக்காமல் கூட அப்படியே சாப்பிட்லாம். நம்ம தாளிக்கணும் அப்படின்னா தாளிப்பு சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் செய்யும்போது நான் தாளிப்பே இதுக்கு சேர்க்க மாட்டேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரி கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான், நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரொம்பவே ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோடு சாப்பிடும்போது வேர்க்கடலை சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது இந்த இன்ஸ்டண்ட்டாக பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 20 பல் அளவு பெரிய சைஸ் பூண்டாக எடுத்திருக்கேன். தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு சில டைம் நம்ம அர்ஜென்ட்டாக பண்ணும்போது தோலை உரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தோலோடவே கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம், சின்ன சைஸ் பூண்டாக இருக்கும்போது. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு காரம் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 7 போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக மஞ்சு வரும். அதனால் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். புளி சேர்க்காமையும் இந்த சட்னி அரைக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புளி சேர்க்கும் போது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிடும்போது. இப்போது தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி. ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது, நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்புறம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா வெளியிலே வச்சு 1 வீக் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். தண்ணி சேர்க்காதனால கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கூட தாளிப்பு சேர்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். தாளிப்பு பார்த்திங்கன்னா சேர்க்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்து தாளிங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா காரம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், பூண்டு சட்னியும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். இது யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத காமிச்சிருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சில எடுத்து சேர்த்துருக்கேன். அதில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். 1/2 கப் எடுத்திங்கன்னா 1/4 கப் பொட்டுக்கடலை. இதுதான் ஹோட்டல் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவாங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதுதான் ஹோட்டலில் சேர்த்து அரைப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு 2 சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைப்பாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், அரைச்சி எடுத்துட்டா சூப்பராக நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கும்
தாளிப்பு ஆஸ் யூஷுவல் நம்ம சேர்க்குற மாதிரி சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான், சூப்பரான தேங்காய் சட்னி. இது வந்து தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொடி தோசை அந்த மாதிரி கார தோசைலாம் சாப்பிடும்போது இந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த சட்னி பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்காவே சேர்க்காத பொட்டுக்கடலை சட்னி. இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு சைஸ் பொட்டுக்கடலை கிடைச்சதுன்னா அது கூட எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, பெரிய சைஸ் பூண்டாக எடுத்திருக்கேன். இதே சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு 8 பல் அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிருக்க சட்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அந்த குவான்டிட்டி அளவு தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்படுற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த சட்னியை மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட பொட்டுக்கடலை சட்னியுமே இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சட்னியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோட வெரைட்டி ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு பண்ணும்போது கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக தாளிப்பு சேர்த்தா நம்மளோட பொட்டுக்கடலை சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த சட்னி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.